அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கோச்சாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே பலனை தருமா? இப்போ மீனராசி ஜென்மச்சனி நடந்துட்டு, இந்த ஜென்மச்சனி நமக்கு நற்பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இல்லை தீய பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாப்பா ஜென்மச்சனி வந்துருச்சு, நீ அவ்வளோதான், வாழ்க்கை ஒரு அடி அடிச்சிரும் அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரையிலும் கருணை உள்ளம் கொண்டவர். முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றியுள்ள போலியான நட்புகளை, போலியானவர்களை, நம்மை சுற்றியுள்ள அழுக்குகளை நீக்கக்கூடியவர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சனி பகவான் ஜனன ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது சில தீமைகள், சில மன வருத்தங்கள், சில மன நெருடல்கள், சில மன அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படி ஒருவருக்கு இருக்கின்றது என்றால் கோச்சாரத்தை வைத்து ஒரு பலன் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் கோச்சாரம் என்பது வான்மண்டலத்திலே கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு பயணிக்கும் நிகழ்வை பஞ்சாங்கம் சொல்கின்றது. இதை பஞ்சாங்கத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம், இல்லை நாசா விண்வெளி கழகத்தினுடைய ஆய்வு மூலம் தெரிந்து கொள்ளலாம். எந்த ராசியில் இப்போது இன்ன ஜோடியாக் என்று சொல்லக்கூடிய அந்த கோள்களுடைய வட்ட பாதையில் எந்த ராசி மண்டலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த ராசி மண்டலத்துக்கும் நம்முடைய பிண்டத்திலும் ஒரு ராசி மண்டலம் உண்டு. நம்முடைய உடம்பிலும் பிறக்கும் போது ஏற்படுகின்ற நவக்கிரக சக்கரம் என்று சொல்லக்கூடிய, ஜாதக கணிதம் என்று சொல்லக்கூடிய ராசி மண்டலம் நம்முடைய இந்த சூக்கும சரீரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஒளி உடம்புக்குள்ளே உள்ளுக்கே இருக்குது. அந்த ராசி மண்டலத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ மீன ராசியில் ஜென்மத்தில் சனி போயிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்போ பிறப்பு ஜாதகத்தில் கடகத்தில் குரு நின்று உச்சமாகி தன்னுடைய ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார்னு வச்சுக்கோங்க. பிறப்பு ஜாதகத்தில் இந்த சனி பகவான் இவர்களுக்கு நன்மையைத்தான் செய்வார். இந்த சனி திசை அவர்களுக்கு, இந்த சனி 7.5 சனி என்பது அவர்களுக்கு நன்மைத்தான் செய்யும். ஜென்மச்சனி என்பது அவர்களுக்கு நன்மைத்தான் செய்யும், தீமை அதிகம் இருக்காது. குருவினுடைய பார்வை பெற்ற சனி பகவான் ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல முன்னேற்றத்தை, நல்ல தொழிலை, இதுவரை திருமணம் இல்லை கூட திருமணத்தை எல்லாம் செய்து கொடுத்துவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் அடுத்த வருஷம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு குரு வர்றார். கடகத்திலிருந்து 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்துடுறார். இப்போ சிறப்பு தானே.